இப்படி 4 முட்டையையும் உடைச்சு போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கமெண்ட்ஸ் வந்திருந்தது டூ மச் கதை அண்டு. இது லீட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு சமையல் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன். இருட்டோட போய் இருட்டோட வந்தது. காலம் 5 மணிக்கு எழும்பி போய் பின்னேரம் 5:30க்கு வந்து நிற்கிறேன் வீட்டை. வந்த உடனே ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு சமையலுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல காலம் விடிஞ்சிடும். அதுக்கு முன்னம் சமைச்சு நாளைக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போறதுக்கெல்லாம் எடுத்து வைக்க வேணும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். குயிக்கா வாங்கோ. ஒரு கோவா உண்டு வாடி போய் கிடக்குது, அதையும் வைக்க வேணும், அதை முடிக்க வேணும் முதல். அதால குயிக்கா இந்த கோவாவையும் வெட்டி அதோட சேர்த்து லீட்ஸ் நல்ல ஒரு லீட்ஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாயும் வடிவாயும் இருக்குது. லீட்ஸ் போட போறோம். கேரட், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், செத்தல் மிளகாயும் எடுக்க வேணும். மரக்கறி எல்லாத்தையும் வெட்டக்கு முதல் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இப்போ சோத்தை ரைஸ் குக்கருக்கு போட போறேன். அப்போ அதை அவிஞ்சு கொண்டு இருக்கேக்கல நாங்கள் இஞ்சால மரக்கறியை வெட்டி வெட்டி கலைப்போம். வீட்டை வந்தா வேலைக்கு குறைவே இல்லை. மாறி மாறி ஒரு வேலை வந்து கொண்டே இருக்கும். இது பாஸ்மதி ரைஸ். இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன் கண்டெய்னருக்குள்ள. இந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். இதுல ஒரு 4 சுண்டை எடுத்து போட போறேன். என்னன்னு சொன்னா, ஜான்சன் சில நேரம் அது போட்டது இது போட்டதுன்றா சில நேரத்துல சாப்பிட மாட்டார். அப்ப அவருக்கு வெள்ளை சோறா எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ். அவருக்கு சிக்கன் கறி கிடக்குது. எல்லாரும் சுகமா இருப்பீங்கள்னு நினைக்கிறேன். எங்களுடைய தாய் நாட்டில் நிறைய இயற்கையின் அனர்த்தங்கள் நடந்திருக்குது. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் சரியான கவலையாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? இயற்கை அழிவுகள் வாரது எங்களோட கையில் இல்லை. அதால் என்ன அந்த குடும்பங்களை பார்க்குறதுக்கு எனக்கு சரியான ஒரு கவலையாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சினோ, மழை, காற்று, புயல் அதுகளெல்லாம் எங்கட கையில் இல்லை தானே. கடவுள் தான் அதை காப்பாற்ற வேணும், இல்லாட்டி அதை கண்ட்ரோல் பண்ண வேணும். நாங்கள் கடவுளை தான் கும்பிட வேணும். அரிசி கழுவியாச்சு. நீ ரைஸ் குக்கருக்கு இருக்கா நாங்கள் போட்டு விட்டுட்டு மரக்கறியை வெட்டினா டக்கண்டு அந்த அரிசி அவிய நானும் இங்கால சமைக்க தொடங்க. சுடுதண்ணியை தானே ஊத்துறது. ஏன்னா கொஞ்சம் கெதியில் அவிஞ்சிடும் டக்கண்டு. அதுக்காக அப்படி செய்கிறது. ஒரு கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி மாஜரின் போடலாம். என்னட்ட பட்டர் முடிஞ்சது, அதால கொஞ்சம் மாஜரின் போடுறேன். ஒரு கொஞ்சம் தான் போடுறேன் நான். என்னன்னு சொன்னா அந்த சோறு நல்லா இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் மாஜரின் கொஞ்சம். டக்குன்னு நேரம் போயிடும். நேரம் போய் காலமா வந்துடும் அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு. என்னட்டு நேரம் போகுதுன்றே தெரியாது. ரைஸ் குக்கருக்கு பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் உப்பும் போடுறேன். இதுக்குள்ள வெட்டி போட போறேன். சின்ன சின்னனா வெட்டுறேன். லீட்ஸை வெட்டி எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு கழுவி போட்டு நான் கொஞ்சம் எதையும் கொஞ்சம் அளவாத்தானே போடணும், அளவா கணக்காத்தானே போடணும். நான் கொஞ்சம் கூட வெட்டி விட்டுடுவேன் சில நேரத்தில். அதால் எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறது. கொஞ்சமாக செய்யணும் நானே எனக்கு சொல்லிக்கொள்கிறது. நான் எந்த பிள்ளைய நான் திருத்தாடி யார் திருத்துறது? நான் தான் திருத்த வேணும் எந்த பிள்ளைய. அதால் நானே திருத்துறது.
ஃப்ரிட்ஜுக்கு நிறைய மரக்கறிகள் இருந்தால் அதுவும் வேறு கனகாலம் இருந்தால் பழதாக்கும். அதுக்காக வெட்டி ஏதாவது செய்ய வேணும். சில நேரத்தில் தமிழ்கடை வந்து எங்களுக்கு கொஞ்சம் தூரம், அப்போ போனால் கொஞ்சம் கூட குறையாக வாங்கி கொண்டு வாரது வந்தால் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கன நாளைக்கு வைக்கக்கூடாது தானே, அதுவும் வேறு பழுதாப்போம். என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய நாள் வைக்க. ஃப்ரைட் ரைஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோ மரக்கறி வேணுமென்றாலும் குறையவும் போடலாம் கூடவும் போடலாம். தேவையான அளவு எங்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு போட வேண்டியதுதான். போட்டுட்டு ஃப்ரை பண்ணி போட்டு ரைஸை போட்டு கிளற வேண்டியதுதான். கொஞ்சம் சுகமான வேலை தான். இந்த பச்சை மிளகாயையும் ஒரு காம்பை உடைச்சி போட்டுட்டு கழுவ வேணும். எல்லாத்தையும் கழுவி போட்டு தான் வெட்ட வேணும். பச்சை மிளகா உரைப்பான பச்சை மிளகா, ஆனால் உரைப்பான பச்சை மிளகா நல்லா வடிவான பச்சை மிளகா. கேரட்டை வந்து இந்த தோலை சீவி போட்டு தான் ஸ்க்ராப் பண்ண, கழுவி போட்டு ஸ்க்ராப் பண்ணணும். நான் அது கேரட் வந்து கடைசியாக தான் போடுறேன் நான் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ வந்து வெளியில் வந்து இருட்டு, அதால் எனக்கு இந்த கேமரா வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுதோ தெரியல. எங்களோட வீட்டில் இருக்கிற லைட்டில் தான் நான் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட்டும் போடையில. நான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வடக்கி வெட்டுற மாதிரி நல்ல மெல்லிஸாக தான் அரிகிறேன் நான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்போ தான் கொஞ்சம் நல்ல வடிவாக பொரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்குமன்றதுக்காக மெல்லிஸாக தான் வெட்டுறது. மிளகா வந்து இப்படி ஸ்லாங்காக தான் வெட்டுறேன் நான். முட்டை பொரிக்கிறதுக்கு ரெண்டா வட்டமாக வெட்டுவேன். இது கொஞ்சம் ஸ்லாங்காக வச்சு இப்படி வெட்டுறேன் நான். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அங்கே போனோம்டா ரைஸ் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அவிய வச்சுட்டு அப்படியே ரைஸை கொட்டி மஞ்சள் போட்டு கொட்டி கிளற வேண்டியதான். உங்களோட காய்ச்சி கரெக்டாக செய்கிறேன். இது பச்சை மிளகாயும் கேரட்டையும் உண்டா போட்டு வச்சேன் நான். கடைசியாக தான் போடுவேன். அதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் வந்துட்டுது, பரவாயில்ல இருக்கட்டும். கோவாவும் லீட்ஸ் வந்து கொஞ்சம் வடிவாக கழுவணும். வடிவாக கழுவியாச்சு. 4 முட்டை தான் எடுத்தேன் நான். கணக்கு எடுக்கையில் 4 முட்டை தான் போட போகிறேன். அப்படியே 4 முட்டையையும் உடைச்சு போட்டுட்டு நாங்கள் வந்து சோத்துக்குள்ளையும் உப்பு போட்டு நாங்கள் தானே இதில் முட்டையிலையும் கொஞ்சம் போட்டுட்டு பிறகு மரக்கறிக்கும் கொஞ்சம் போடைக்குள்ள எல்லாத்துலேயும் உப்பு சேரும். அது நல்லா அடிக்கணும். முட்டையை கொஞ்சம் நல்லா அடிக்கணும். இது வந்து கொஞ்சம் முட்டை நல்லா அடிக்கும், அதால் வந்து நான் இதால் அடிக்கிறேன். இந்த உப்பையும் முட்டையையும் போட்டு நல்லா அடிக்கணும். ரைஸ் வந்து நல்ல வடிவா அவிஞ்சிட்டுது. இப்படியே நிப்பாட்டுவோம். கொஞ்சம் கிளறி விட்டால் தான் குழையாமல் இருக்கும். ஸோ இன்டர்நெட் வழியை பார்த்தனால்
இந்த சோத்தை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு செய்தால் கொஞ்சம் நேரம் ஒரு 6-7 மணித்தியாலம் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்தால் அது கொஞ்சம் இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்குமாமன்னு சொல்லி சொன்னேன். டேஸ்ட்டாக இருக்குமெண்டு எங்கேயோ பார்த்தேன் நான். ஆனால் நான் வந்து அவசரமாக ஓடிக்கொண்டு திரிகிறது, எப்போவுமே இப்படித்தான் அவசரத்துலேயே நிற்பேன். அதால் வந்து எனக்கு சரி வராது. உடனே போட்டு உடனே ஃப்ரைட் ரைஸை செய்கிறது. ஜான்சனுக்கு சிக்கன் கறி என்றா விருப்பம், அதுக்காக சமைச்சது. வளமை போல பாத்திரத்தை கழுவி என்ற கதைக்கு வருவோம். முந்தி நான் வந்து யூடியூப் எடுத்திருந்தா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். ஏனெண்டா அப்படி சமையல் முந்தி. இப்போ வந்து சமையல் குறைச்சாச்சு எங்கட வீட்டு. ஏன்டா நான் தான் மட்டும் சாப்பிட்றது, மெட்டவே ஒரு தரம் சாப்பிட்றது குறைவு. சமைச்சாலும் அவை வந்து வெரி லிமிட்டட். முந்தி வந்து சமைக்கிறதுன்னு சொன்னால் நிறைய சமைக்கிறது. தோசை சுடுறதுன்னு சொன்னால் பெரிய சட்டி முட்டை போடுறது தோசையை. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து இனிமேல் இல்லையண்டா கொஞ்சமாக போட்டாலும் சில நேரத்தில் மிஞ்சிடும். சாப்பாடு எறியக்கூடாது தானே, சமைச்சு போட்டு சாப்பாடு எறிகிறது வந்து கூடாது. என்ன அப்பா வந்து சொல்லுவார் என்னன்னு சொன்னால், ஒரு சோறும் கூட எறியக்கூடாதுண்டு. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சோறு எறிஞ்சாலும் கடவுள் வந்து மேலே கணக்கு போட்டு கொண்டு இருப்பாராம். அடுத்த பிறப்பில் வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காது, உனக்கு சோறு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லுவார். நானும் அதை கூட நம்புறது தான். அதால் வந்து சாப்பாடு வந்து எறிகிறேன் எங்கட விட்ட எறியக்கூடாது. உண்மையில சாப்பாடு எறியக்கூடாது. அதால் கணக்காக சமைச்சு கணக்காக முடிக்க வேணும். பாத்திரங்களை சமைக்கக்குள்ள நிறைய பாத்திரங்களை எடுக்கலாம். ஆனால் கழுவுறதா அதுதான் பிரச்சனை. கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம். சிம்பிளாக பாத்திரமாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுக்கலையும் பயந்து தான் எடுக்க வேண்டி கிடக்கு. என்ன திருப்பி கழுவி வைக்கணுமே. இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து சாப்பாடு போடான்னு தான் நினைக்கிறீங்க. அதுக்கு இல்லை, நான் எடுத்தது என்னன்னு சொன்னால் கேமராவை இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு. அப்போ வந்து கணக்கான ஒரு உயரத்தில் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணும் சட்டியை இப்படி ஒரு ஐடியா பண்ணி நான் இதுக்கு மேலே முதல் வந்து அப்படி செய்கிறேல. இப்போ வந்து இப்படித்தான், இப்படி ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்து இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு இதில் மேலே வச்சுட்டு கேமராவை சட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணினா தான் ஒழுங்காக வரும். ஒழுங்கா வருதோ இல்லையோன்னு நீங்க தான் சொல்ல வேணும், நான் சொல்லக்கூடாது. ஆனா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். எடிட் பண்ணிக்கல பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி என்று. சட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுதா கேமரா? நான் எல்லா மரக்கறியையும் எடுத்து வெட்டிட்டேன்னு நினைச்சேன் நான். ஆனால் இறாலை வந்து கழுவாமல் விட்டுட்டேன். இப்போ இறால் ஃப்ரிட்ஜ் கிடக்கு, இறாலை எடுத்துக்கொண்டு கொஸ்கோவில் வாங்கினது. அந்த இறால் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியே இருக்குது. கொஸ்கோவில் க்ளீன் பண்ணின மாதிரியே எடுக்கிறது. எண்ணெயை விடுகிறேன். எண்ணெய் கொதித்த உடனே வந்து கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட போகிறேன். காணொலியை பார்த்து கொண்டிருங்கோ. தொடர்ந்து ஃப்ரைட் ரைஸ் செய்முறை வரப்போகுது. கொண்டு சமைக்கிறது எனக்கு பிடிக்கும். கமெண்ட்ஸ் வந்திருந்தது, டூ மச் கதை அண்டு இரிட்டேட்டிங் கதை என்று வந்திருந்தது. அதால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது? இல்லாட்டி காணொலி வந்து மியூசிக்கை போட்டுட்டு நான் எடுக்கிறது உங்களுக்கு விருப்பமா? எதென்றாலும் பார்வையாளர்களுக்கு பிடிச்சால் சரி, அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து இப்படி பர்சனலாக எனக்கு வந்து சமைக்கக்குள்ள நான் வந்து கதைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு என்னுடைய கதையையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு காணொலியை எடிட் பண்ணி அப்படி போகிறது தான் எனக்கு விருப்பம். அந்த பாத் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லுங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை தான் காணொலியில் எடுத்து போடுறேன். நான் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டான யூடியூபர் இல்லை. ஜாலினி கமல் பாரதி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது என்னட்ட. அது வந்து நான் வருஷம் தொடங்கி உண்மையிலேயே அந்த யூடியூப் தொடங்கிக்கல வந்து எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து சும்மா போக்கா ஒரு ஃபன்னாக தான் தொடங்கினேன். நான் பார்க்க எனக்கே சில நேரத்தில் நான் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், அதை கொஞ்சம் வடிவாக செய்திருக்கலாம் என்று சொல்லி நானே நினைக்கிறது. இன்னொரு காலத்தில் வந்து சமைக்கிறது என்று சொன்னால் எனக்கு விருப்பம் இல்லை. வேற வழி இல்லாமல் தான் இந்த சமையலுக்குள்ள வந்தது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு டேஸ்டாக வராது.
பருப்புக்குள்ள கூட தண்ணியை விடுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன். ஒழுங்கா வராது, எனக்கு ஒழுங்கா வராம ஏதோ தடுமாறி சமையல் பழகிட்டேன் தானே. சில நேரத்தில் இப்பவும் பிள்ளை வராதுதான், ஆனா முந்தி கணக்க வரும். இட்டலியை போட்டா புளிக்காது, அப்படி கணக்க பிரச்சனை. வெங்காயம் பொரிஞ்சிட்டுது, அதுக்கு பிறகு இறாலை போடுறேன். ஏன்னா இறால் கொஞ்சம் அவிகிறதுக்கு டைம் எடுக்கும் தானே. கொஞ்ச நேரம் இறாலை பொரிய விட்டுட்டு குறைச்சி விட்டுட்டு இங்கே லீட்ஸ் இருக்குது, லீட்ஸும் கோவாவும் அதை போட போகிறேன். இப்போ இந்த ஒயிலுக்குள்ள தான் இந்த செத்தல் மிளகாயை போட போகிறேன். உடைச்சிட்டு போடணும். லோ ஃப்ளேமில் விட்டு மூடி விடுவோம். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தொழிலுக்கு போக வேண்டிய காரணத்தால் இப்படித்தான் கொஞ்சம் அவசரமான சமையலோ அதை முடிச்சு விடுறது. ஃப்ரைட் ரைஸை செய்துட்டு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தனியாகவே சாப்பிடுவேன். கறியும் இருக்குது, சிக்கன் கறி. அப்போ விரும்பினாக்கள் சிக்கன் கறியோடையும் சாப்பிடலாம், இல்லைன்னு சொன்னால் தனியாகவும் ஃப்ரைட் ரைஸை சாப்பிடலாம். விரும்பின மாதிரி சாப்பிடட்டும், நாங்கள் சமைச்சு வைப்போம் வளமை போல. வாங்கோ, அடுப்பில் வச்ச இறால் மிரக்கறி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முட்டையை இப்படியே ஊற்றியாச்சு. ஒரு சைட்டில் வந்து மிரக்கறிகளை தள்ளி விட்டுட்டு மற்ற பக்கத்தில் இந்த முட்டையை ஊற்றினேன். நான் முட்டை நல்லா அடிக்கேக்குள்ள முட்டையை வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வரும். மஞ்சள் வந்து ஒரு கொஞ்சம் தான் போட்டேன், நான் ஒரு கலருக்காக போட்டது. ஜான்சனுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை சோறு எடுத்து வைக்கிறேன். என்னன்னு சொன்னால் அவர் வந்து சாப்பிட மாட்டார். ஃப்ரைட் ரைஸ் அவர் விருப்பம் இல்லை, விரும்பினதை சாப்பிட்டு வாழ்றது தானே வாழ்க்கை. அவருக்கு கோழி கறி கிடக்குது, பருப்பு கறி கிடக்கு, அதோட சாப்பிடுவார். அவற்ற சாப்பாடு கொஞ்சம் தான், நான் ஒரு கொஞ்சத்தை இதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்க்ராப் பண்ணி வச்ச கேரட்டையும் பச்சை மிளகாயையும் இப்படியே போடுறேன். சோத்தையெல்லாம் போட்ட பிறகு போடுறேன். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கடைசியில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் நிப்பாட்டி விட்டோம்டா சரி. என்னடா இல்லை அந்த ஃப்ளேவர்களும் அதில் படுற மாதிரி. ஃப்ரைட் ரைஸ் ரெடி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரைட் ரைஸ் ரெடி. போறதுக்கு தான், நாளைக்கு வேலைக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் இப்ப இரவு செய்த நான். அப்ப நான் வந்து இப்படி இந்த கண்டெய்னர்களை போட்டு வைக்கணும். காணொலிக்கு வடிவா தெரியுதோ தெரியல. ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து பழங்கள் ஏதாவது கொண்டு போறது வளமை. லஞ்ச் பேக்குக்குள்ள ரைஸை வந்து கொஞ்சமாக தான் கொண்டு போகிறது. என்னென்னு சொன்னால் முந்தி வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் வச்சுருந்தேன் நான், இதை மாதிரி இன்னும் ஒரு டபுள் மடங்கானது வச்சுருந்தேன் நான். இவர் வந்து தனக்கு கொஞ்சமாக நான் இவருக்கு சாப்பாடு போட்ட வெளிக்கிட அவரே கோல் பண்ணுறார் பாருங்கோ. ஹலோ, இல்லை இல்லை வேண்டாம். ஓகே, வந்து சில நேரத்தில் ஏதாவது சாப்பாடு வேணுமென்று கேட்பார். வேறு வேலையால் வரைக்குள்ள ஒரு கிழமையில் ஒருக்கா அப்படி ஏதாவது வேணுமோண்டு கேட்குறதுக்கு தான் அடித்தவர். வேண்டாமன்று சொல்லிட்டேன், தேவையில்லை. என்னென்னு சொன்னால் சாப்பாடுகள் இருக்குது நிறைய. இப்போ வந்து நான் முதல் வந்து
இவருக்கு போட்டு வச்சுட்டு இவருக்கும் எனக்கும் போட்டு வச்சுட்டு தான் கிணக்க எல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டார். அதால் ஒரு அளவாக தான் போடுறது. மற்றது வந்து இது ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஹெவியான கொஞ்சம் வெள்ளை ரைஸ் தானே. இதோடு சேர்த்து நாங்கள் ஜோக்கெட் பழங்கள் ஏதாவது வச்சு கொண்டு போனால் அது பேலன்ஸாக சாப்பிடலாம். தனியாக இதை மட்டும் கொண்டு போகாமல் அப்படி தான் வச்சு கொண்டு போகிறது. சாப்பாடு போட்டாச்சு. வந்து பழதாகாமல் இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு க்ளீன் ரேப் போடணும். ட்ராப்பிங் இந்த ஃபுட் கிரேடட் ரேப்பிங் ஷீட் ஒன்று வேண்டினா அதால் கிளியர் ரேப்பால் ரேப் பண்ணணும் வாரன் எடுத்துக்கொண்டு. இது வந்து கொஸ்கோவில் விற்கிது இந்த ரேப் பூட்டை வந்து ரேப் பண்ணுறது. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னாண்டா சில சாண்ட்விச் அதுகளும் இதில் ரேப் பண்ணலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து இப்படியே நான் இதால் மூடி போட்டு இப்படி மூடியால் மூடி விட்டால் இதில் வந்து இந்த மூடி வந்து பழதாகாது. இல்லைன்னு சொன்னால் மூடி பழதாப்போம். அதான் பிரச்சனை. அதால் தான் மூடி வந்து இந்த எங்கட சாப்பாடுகளுக்கு மஞ்சள் கலர் அடிச்சிடும். ரெண்டு சாப்பாடும் ரெடி. இனி இப்படியே லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் பழங்களையும் இருக்கிற பழங்கள் ஏதோ கிவிப்பழம் வாழைப்பழம் எல்லாம் இருக்குது எடுத்து போட்டு கொண்டு போனால் சரி, அவ்வளோதான் சாப்பாடு ரெடி. அழைச்சி கொண்டு இருந்தால் நான் வந்து டேஸ்ட் டெஸ்டிங் செய்ய வேணும். டேஸ்ட் டெஸ்டிங் டைம். வாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? மாலை வந்து கடைக்கு போயிட்டு வாரோம். சமையல் முடியத்தான் எல்லாம் வருவினோம். என்ன டைமுக்கு பார்த்தீங்களே வந்தாச்சு. என்ன சாப்பாடு ரெடி, ஃப்ரைட் ரைஸ் ரெடி, சமையல் முடியத்தான் வாரீங்களா? என்ன வண்டி நீங்கள் சொல்லுங்க. ஸ்கூல் கொண்டு போக மஃபின் வாங்கினா. ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு மஃபின். வாழைப்பழம் என்ன குளிரா நடுங்கிற மாதிரி இருக்குது. பான் வேண்டி வந்துருக்குற மாலவி சாண்ட்விச் செய்கிறதுக்காக்கும். மிரக்கறி நாளில் வந்து வேறு மிரக்கறியை போட்டு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் அதுகளை போட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன் நான். எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் லைஃப் ஸ்டைலை மாற்றுறது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். போட்டு சாப்பிட்டு காட்டத்தானே வேணும். சமைச்சதை சாப்பிட்டு காட்டத்தானே வேணும். அதால் நான் கொஞ்சமாக உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். கிணக்க போட்டால் நான் தான் சாப்பிட்டு முடிக்கணும். அதால் நான் கொஞ்சமாக தான் போட்டேன். நான் வாங்கோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம். இந்த முட்டை அடிச்சு ஊற்றினா அதோட வித்தியாசம் தெரியும். என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. வாங்கோ சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.